ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எது டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? யார் யார்? நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்? சேல்ஸா? நான் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் தானே சொன்னேன். சேல்ஸ் தான் முக்கியம் இல்லைங்களா? ஸோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நித்யா? ஓகே, ஸோ இவங்க சொல்கிற சொல்யூஷன் வந்து இட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு எனி திங். ஏதோ ஒன்றில் வந்து கட்டுப்பட்டு இல்லை. அவங்களுக்கு தோன்ற சொல்யூஷன், ஒரு எம்ப்ளாயியாக ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இவங்க டீம் யோசிச்சு அதை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட் அது. லெட் அஸ் see, கவனிப்போம். ரெடி, சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஐட்டம் பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசியூம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அந்த மாதிரி பொருள் எடுத்து ஆரம்பிச்சு அதுக்கு மூணாவது வந்து நம்ம கஸ்டமருக்கு பிடிச்சது ஐட்டம் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் கொட்டேஷன் அந்த மாதிரி போட்டு நிறைய மைனட் பண்ணி அவங்க செலக்ட் ஆகிடுச்சுன்னா அது கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசி அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் ஸோ இவங்க சொல்றது எல்லாமே பேசிக் இன்ஹவுஸ் சேல்ஸ் பிஹேவியர். ஓகே, அப்புறம் நம்ம ஏதோ அதுக்கு முன்னாடி ஏதோ டென்ஷனாக அது மாதிரி ஃபேஸ் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சிக்ஸ் கேஸோட பேசி அதுக்கு அந்த மாதிரி அவங்கள்ட்ட வெல்கம் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணுறது மூலியமா நித்யா அந்த இழந்த கஸ்டமர்ஸ், தி கிளைண்ட்ஸ் ஹூ ஹேவ் லாஸ்ட், இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து இருக்கிறவங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். பட் இதில் மெயின் ப்ராப்ளமாக நான் சொன்னது வந்து அதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். சரி, இதெல்லாம் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வரணும்னா இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணல பண்ணி வெல்கம் பண்ணல. ரெண்டாவது அவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத வந்து நம்ம கவனிக்கவே இல்லை. வந்தாங்க ஏதோ பார்க்குறாங்கன்னு விட்டுட்டோம். அதனால தான் அவங்க வந்துட்டு 300 கஸ்டமர்ஸ் வந்து வெளியில் போயிட்டாங்க. அதையெல்லாம் மறுபடியும் பிக்கப் பண்ணோன்னே நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் வந்து வெல்கம் பண்ணணும். அவங்க வந்தோடனே என்ன சாப்பிட்றீங்க, என்ன பார்க்குறீங்க, அவங்க கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கணும். அவங்க எதை பார்க்குறாங்களோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம எடுத்து காட்டணும். அவங்க ஒன்று பார்க்கறாங்கன்னா 2-3 ஐட்டம் காட்டணும். மேலே கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன ஸ்பெஷலோ அந்த கடையில் என்ன ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷலோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே தெரிய வைக்கணும். எங்கள் கடையில் வந்து விஐபி செக்ஷன்ங்கிறது ஸ்பெஷல். கோயம்புத்தூர் அளவுக்கு வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அது வந்து இங்கே இருக்க யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டினா தான் தெரியும். டைமண்ட்லாம் வந்து மேலே இருக்குது. அவங்களுக்கு அதெல்லாம் காட்டி இந்த பொருள் வந்து இங்கே இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத காட்டணும். ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு ரேட் வந்து பிடிக்கல அப்படிங்கிறனால கீழே போயிருக்கல வெளியில் அவங்க. அதனால நாங்கள் போட்ட கொட்டேஷனோட விடாமல் மேனேஜர் சார் விக்கி இருக்காரு பாபு சாருங்கிறது சிவியடாப்பா. சரி, ஓகே. அவங்கள வச்சு ரேட் எல்லாம் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படியெல்லாம் பேசினோம்னா அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம கொண்டு வந்துக்கலாம். நம்ம போட்டிருப்போம் 15,000, அவங்க வந்து 12,000 கண்டுபிடிக்கிறாங்க. அதை வச்சு அவங்கள தக்க வச்சுக்கலாம். ஓகே, நைஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜி வைஸ் இவங்க 2 பேரும் சொன்னது, உங்கள் பேர் சௌந்தர்யா. ஸோ ஸ்ட்ராட்டஜி வைஸ் நித்யாவும் சௌந்தர்யாவும் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா மெயின்டைன் த இன்ஹவுஸ் பிஹேவியர் டிசிப்ளின்ஸ் அப்படிங்கிறது நித்யா சொன்னது. சேல் ஆகாத பீஸ் அப்படின்னா அது என்ன லாஜிக் புரியல எனக்கு. ரொம்ப நாள் பட் இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம சேல் பண்ணியிருக்கோமா? அப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து இவங்கள வந்துட்டு நான் அட்டெண்ட் பண்றேன், இவங்க வந்து நான் பில் போட வச்சுருவேன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அது எல்லாம் சரி. விக்கி சிபி எல்லாம் கூப்பிட்டு அவங்கள பேச சொல்லலாம்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லும் போது எல்லாரும் வேகமா சிரிச்சதுக்கு என்ன காரணம்? சரி, ஓகே, ரைட். ஸோ இவ்வளோதான் டிஸ்கஸ் பண்ணீங்களா சேல்ஸ் டீம்? வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ்? இவங்க 2 பேரும் they are representatives of what you have thought. அவ்வளோதானா? வேற எதுவும் இல்லையா? என்கிட்ட ஒரு 2 கொஸ்டின் இருக்கு. அதுக்கு சௌந்தர்யாவும் நித்யாவும் மட்டுமே ஸ்ட்ரகிள் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மெம்பர்ஸ் அங்கிருந்தே கூட ஆன்சர் பண்ணலாம்.
எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி லைக் இந்த நம்ம மிஸ் பண்ண அந்த கஸ்டமர்ஸ் நம்ம காம்படிட்டர்ஸோடைய வெஸ்டிபியூலுக்கு போற அந்த கஸ்டமர்ஸை திரும்ப நம்ம கிட்ட கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சிகள் இருக்கா? அது ஆர்என்டியோட வேலை. ஓகே, அவ்வளோதான் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான் சேல்ஸ் பண்ண முடியும். ஓகே, ரைட். ஸோ அது ஆர்என்டி வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்டுக்குவோம். ஸோ விக்கி சொல்கிற அப்படி தேர் இஸ் a limit that a சேல்ஸ் பர்சன் கேன் ஆப்ரேட் அப்படின்னு சொல்கிற அப்படி. ஓகே, ரைட். வரவா ஆமாம், இங்கே யாரோ ஆஃபர்னு சொன்னாங்க, ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ். ரைட். பர்த்டே விஷ் பண்ணுறது, ஆனிவர்சரி விஷ் பண்ணுறது அந்த மாதிரில. ரைட். ஓகே, ஓகே. எனி அதர் பாயிண்ட்ஸ்? அவ்வளோதானே? வெல் டன் சௌந்தர்யா அண்ட் நித்யா, வெரி குட். ஸோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஐ எம் ரியலி அப்ரிஷியேட்டிங் த டிபார்ட்மெண்ட்ஸ் திங்கிங். அதில் வந்து நித்யா சொன்ன மாதிரி மோஸ்ட்லி இன்ஹவுஸ் பிஹேவியர் பேட்டர்ன் அப்படிங்கிறது. இப்போ என்னெல்லாம் விட்டிங்கன்னா சிரிச்ச முகத்தோட ஒருத்தர்கிட்ட பேசி எல்லாம் எனக்கு பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு என்ன மூடோ அந்த மூடுக்கு வந்து நான் வந்து ஸ்லேவரி ஆயிடுவேன், அடிமை ஆயிடுவேன். அந்த டைமில் எனக்கு என்ன மைண்ட் செட் அடிமை ஆயிடுவேன். உங்களுடைய நேக்கெல்லாம் எனக்கு பத்தாது. அது ரொம்ப கஷ்டம். திடீர்னு வந்துட்டு 11 மணிக்கு ஒரு கஸ்டமர் வருவாங்க. உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த 11 மணிக்கு அந்த கஸ்டமர் வரும்போது சேல்ஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வேற மாதிரி மாறணும். யூ ஹேவ் டு வேர் அ ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ். அதுவும் ஆர்டிஃபிஷியலாக தெரியக்கூடாது. அதுவும் இங்கே பொள்ளாச்சி கஸ்டமர்ஸ் ரொம்ப ஷூடாக இருப்பாங்க. ஒருத்தர் ஒரிஜினலாக எப்படி சிரிக்கிறாங்களா இல்லையாங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ அது ரொம்ப கஷ்டம். சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் தான் சொல்கிறேனே, உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுற ஆளாக இருந்தாலும் என்ன நீங்கள் அந்த மாதிரி ஒரு இதில் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். பட் அதை நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இவங்க சொன்ன மாதிரி லைக் when there is a friction, ஒரு மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நம்ம சில கேள்விகள் கேட்குறது அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். நான் இங்கே கேட்டது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பண்ணாதனால தான் அவங்க போனாங்கன்னு நித்யா சொன்னாங்க. பட் என்னுடைய அசம்ஷன் என்னென்னா, இதெல்லாம் இவ்வளோ தூரம் பண்ணியும் பெஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டில் பண்ணியும் ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ் வந்து கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாள் ஒரு 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 பிராண்டட் கஸ்டமராக இருக்கிற ஒரு பர்சன் வேற ஒரு காம்படிட்டர் கிட்ட போகிறப்போ நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு பதில் எதிர்பார்த்தேன். ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு பதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நம்ம வருவோம் அதுக்கு. ஸோ சேல்ஸ் பார்த்துட்டு உடனடியாக ஆர்என்டி பார்க்க வேண்டாம். இப்போ வேற ஒரு டைவர்ஜென்ஸ் போவோம். ஹெச்ஆர், ஐ மீன் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் எப்படி வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி. ஸோ தமிழ் அரசு டீம் யார் யார் வரீங்க? ஃபேன்ஸை மீறி பேசுறது கொஞ்சம் சேலஞ்சிங் தான். சொல்லுங்கள். Okay. Nice, very nice. Thank you so much. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் அப்படிங்கிறது சீனியர் ஜூனியருங்கிற அந்த ஹைரார்க்கியில் இருக்கிறது தான் நல்ல ட்ரைனிங் சொல்கிறீங்க. அப்படிதான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஓகே சரி. ரைட். நைஸ். தேங்க்யூ. வாங்க.
அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து சீனியருக்கு வந்து ஜூனியர் வந்து எல்லா வகையிலும் கோஆப்ரேட் பண்ணணும் சார். கோஆப்ரேட் பண்ணால் தான் சேல்ஸில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். சரிங்க சார். அது ஒரு எண்ணம். கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. சீனியரும் ஜூனியர் 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணணும். சரி. இப்போ அந்த கோஆப்ரேஷன் பண்ணதுக்கு, அந்த கோஆப்ரேஷன்ங்கிறது நடக்காம இருக்கிறதுக்கு எது தடங்களா இருக்கு? ஈகோ ரெண்டாவது ஜூனியர்ஸ் வந்து அதை கற்றுக்கிற அக்கறை இருக்கிற ஆர்வம். நான் சொல்லித்தரணும் அப்படின்னா உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் எனக்கு சொல்லித்தர தோணும். ஓகே. இந்த ஆர்வம் அவங்கள்ட்ட இல்லை, ஆர்வத்தை உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்னா நான் சொல்லித்தரலாம். That's what they are not able to learn everything. அது வந்து பயம், அந்த சீனியருக்குன்னே உண்டான பயம். அவங்களுடைய பயம். ஸோ ஒரு டீப்பான பாயிண்ட் இவர் சார் சொன்னது கோஆப்ரேஷன். அந்த கோஆப்ரேஷனுக்கு எது தடங்களா இருக்குன்னு நான் கேட்டதுக்கு நீங்க 3 முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. We will talk about that. 1, ego, Nibu mentioned. 2, Nibu also mentioned that நம்மளை மீறி இவங்க வந்துட்டு சர்பாஸ் பண்ணி போயிடுவாங்களோங்கிற ஒரு பயம். And third, both Ganesan sir and Vanji mentioned. Vanji தமிழ்ல சொன்னாரு, Ganesan sir இங்கிலீஷ் சொன்னாரு. என்னன்னா ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் சொல்ல முடியும். Only when the vessel is open you can pour the water into itங்கிற கணக்குல. ஓகே. ஸோ அதான் உங்களுடைய பாயிண்ட். வெரி டீப் பாயிண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 இன்சைட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு 2 டிபார்ட்மெண்ட் ப்ரெசென்ட் பண்ண பிறகு. ஃபர்ஸ்ட் இன்சைட் என்ன அப்படின்னா, இன்ஹவுஸ் பிஹேவியர் பேட்டர்னை இன்னும் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதாவது கஸ்டமரை டீல் பண்ற விஷயத்தை வந்து நம்ம இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அது பத்தாது. நித்யாவும் சௌந்தர்யாவும் சொன்ன பாயிண்ட். ஸோ 2வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீனியர்ஸ், அதாவது கடையோடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்க கீழே இறங்கி வந்து அவங்க வந்து பேசணும் அப்படிங்கிறது. அதில் சௌந்தர்யா சொன்னதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் சிபியோடைய ஃபாதரோ இல்லை சிபியோ இல்லை சிபியோடைய ஃப்ரெண்டு விக்கியோ இல்லாமையே ஆப்ரேட்டிவ் லெவலில் வந்து கஸ்டமர்ஸ் ஜெல்லிங் அப் ஆகி சேல்ஸ் க்ளோஸ் ஆனால் தட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராப்பர் சேல்ஸ் டைனமிசம். நீங்க எதிர்பார்க்கறதோடைய லீடர்ஷிப்புக்கு பேரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப். கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்னு ஒன்று இருக்கு. கரிஸ்மா அப்படின்னா வசீகரம் அப்படின்னு அர்த்தம். கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் அப்படின்னா வசீகரம் கொண்ட தலைமை. அதாவது லீடர் அந்த இடத்துல இருக்கணும். அந்த லீடர் இருந்தால் தான் வேலை நடக்கும் அப்படிங்கிறது. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி ஜுவல்லர்ஸில் டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப். டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப்புங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, லீடர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உனக்கு நீ எனக்கு நான் சொல்லிட்டு யானைக்கு யானை கை கொடுத்த மாதிரி கஸ்டமர்ஸை பார்த்து சேல்ஸை க்ளோஸ் பண்ணுறது. சிபியோட ஃபாதர் வந்து he has to be confident back home that பார்த்துக்குவாங்க, இப்போ கொஞ்சம் ரெடி ஆயிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ். சிபி ஏதாவது எங்கேஜ்டாக இருந்தா அப்படின்னா அவர் இங்கே இந்த நியர் விசினிட்டியில் இல்லை, ஃபேமிலியோடு இருக்காரு அப்படின்னம்னா அவருமே வந்து இதை கவலைப்படாமல், ஒருவேளை விக்கியுமே எனக்கு லீவா இல்லை விக்கி வந்து வேற ஏதாவது அஃபீஷியலாக வெளியில் போயிட்டு அப்படின்னா தானாக இங்கே விஷயம் நடக்கும். அதுக்கு பேர் தான் டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப். சௌந்தர்யா சொன்னது கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இருந்துச்சுன்னா நல்லா பண்ணலான்னு. நான் என்ன சொல்றேன்னா டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப். டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை வந்து எம்ப்ளாயிஸை உறுதியாக நம்பணும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. எம்ப்ளாயிஸ் வந்து தலைமையை விட்டு கொடுக்காம பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் பிரச்சனைகள் இருந்தாலும் திஸ் இஸ் மை கம்பெனி, சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தோட திஸ் இஸ் மை கம்பெனி, ஐ வுட் லைக் டு டூ சம்திங் அண்ட் ஐ வுட் லைக் டு மேக் தம் ஹாப்பிங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு ஆபரேஷனோட வேலை செய்யறதுக்கு பேரு டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப். ஸோ அந்த சீனியர் ஆகிறதுக்கே இதுதான்மா வழி. ஒரு ஓகே 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 அப்போ அந்த மாதிரி கேசஸ் ரைட் ரைட் ரைட். ஸோ அதை வந்து நான் அப்போஸ் பண்ண விரும்பலை. ஒரு கஸ்டமருக்கு வந்து அது அஃபினிட்டி அப்படின்றது, அதை வந்து நான் அந்த ஏரியாவில் நான் தலையிடல, அதை நான் வந்து மறுப்பும் சொல்லலை. ஐ அப்ரிஷியேட் தட். பட் ஒரு சில கஸ்டமர்ஸ் நீங்க சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு சில அப்படிங்கிற அந்த கஸ்டமர்ஸ் இல்லாம மற்ற கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கன்றேன்.